சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா மா மா அம்மா, என்னடி எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு வர? நம்ம வீட்டுக்கு யார் வராங்கன்னு பாரு. கத்துற அளவுக்கு அப்படி யார் வரா? ஐயோ, இதுங்க ரெண்டும் ஏன் இங்க வருதுங்க? வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களாம்மா? நான் நல்லா இருக்கேன், இல்ல நாசமா போறேன். அதெல்லாம் இருக்கட்டும். என்ன விஷயம்? நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? என்னம்மா, வீட்டுக்கு வந்தவங்கள உள்ள கூட கூப்பிடாம வாசல்லயே நிக்க வச்சு அதுவும் இப்படி பேசிட்டு இருக்கீங்களே? யார்கிட்ட என்ன பேசணும், யார உள்ள விடணும், யார உள்ள விடக்கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுற அளவுக்கு நீங்க பெரிய ராஜ பரம்பரையெல்லாம் இல்லையே. வந்த விஷயம் என்னன்னு சொல்லுங்க. நீ நல்லா இருக்கியாம்மா? இங்க பாருங்க, நீங்க இப்படி வந்து எங்களை குசலம் விசாரிக்கலன்னு யார் அழுதா? மேனக்கட்டி இதுக்கு தானே அவ்வளவு தூரம் வந்தீங்க? சரி, அவ்வளவு நல்லாதான் இருக்கா? விசாரிச்சிட்டீங்கல்ல, கிளம்புங்க. இல்லம்மா, என் புருஷனுக்கு உடம்பு சரியில்லை. அதுக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனோம். இங்க எதுக்கு வந்தீங்க? இங்க டாக்டருக்கு படிச்சவங்க யாருமே இல்லையே. அது இல்லம்மா, எங்களுக்குன்னு இப்ப உதவி பண்றதுக்கு யாரும் இல்ல. அதான் சார பார்த்து உதவி கேட்டு போலான்னு வந்தோம். உதவி கேட்டுட்டு போலான்னு வந்தீங்களா? அது சரி. எங்க வீட்டு வாசல்ல உதவும் கரங்கள்னு ஏதாவது போர்டு போட்டிருக்கா? இல்ல வக்கீலாத பேருக்கெல்லாம் உதவி பண்றோன்னு ஏதாவது எழுதி கொடுத்துருக்கோமா? அப்படி எதுவும் போர்டு வச்சு எழுதி போட்டதா எனக்கு எதுவும் தெரியலையே. அப்புறம் எதுக்கு இங்க உதவி கேட்டு வந்து நிக்கிறீங்க? அம்மா, நாங்க ஒன்றும் சும்மா கேட்கலையே. எங்க பையன் போகும்போது கூட உங்களுக்கு பெரிய உதவி பண்ணிட்டு போயிருக்கான். அதுக்கு கைமாறா ஏதாவது பண்ணுங்கன்னு தானம்மா நாங்க கேட்க வந்தோம். அப்படி என்ன உங்க பையன் எங்களுக்கு உதவி பண்ணாரு? எனக்கு ஒண்ணும் புரியலையே. லட்சக்கணக்கில் எங்களுக்கு பணம் கொடுத்துட்டு போனாரா? இல்ல வீடு வாசல் தோட்டம் துறவுன்னு எங்க பேர்ல உங்க பையன் எழுதி வச்சுட்டு போனாரா? அதுல எதுவும் பாதி எடுத்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு? தாம்மா தூண்டு இதயம், அதையும் ஒரு அரை மணி நேரம் விட்டுருந்தா அதுவும் ஒண்ணு இல்லாம போயிருக்கும். ஏதோ நாங்க பார்த்து வாழ்க்கை கொடுத்தோம், அதுக்கு நீங்க தான் எங்களுக்கு ஏதாவது பண்ணணும். நாங்களாம் எதுவும் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல. தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்காம கிளம்புங்க. கவி, இதுங்க போற மாதிரி தெரியல. நீ சில்லற காசு ஏதாவது இருந்தா எடுத்துக்கிட்டு வா, இதுங்களுக்கு தூக்கி போடு. அப்பதான் இதுங்க இங்க இருந்து போகும். போதுமா? இதுக்கு மேல நீங்க எங்களை அசிங்கப்படுத்த வேண்டாம். நாங்க உங்களை பிச்சை கேட்டு வரலாமா? ஏங்க வாங்க போலாம். திமிர பாத்தியா இந்த கேடுங்களுக்கு? உதவி பண்ணணுமா? உதவி நாம எதுக்கு இதுங்களுக்கு உதவி பண்ணணும்? நீ வாடி.
என்னடி இங்க நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? போய் வேலையை பாரு.